ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நெத்திலி கருவாடு 150 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தலையை மட்டும் நம்ம கிள்ளிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தலையோடு போட்டு சமைச்சோம்னா கொஞ்சம் கசக்கவும் செய்யும். அதனால் நம்ம தலையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தலையெல்லாம் கிள்ளி செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எல்லா கருவாடையுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த தலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. கருவாடை மட்டும் நம்ம எடுத்து நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்க சுடுதண்ணியில் போட்டு அலாசி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடெல்லாம் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம நல்லா அலாசி எடுக்கும்போது இதில் இருக்க மண் தூசெல்லாம் போயிடும். கருவாடு நல்லா க்ளீனாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணியே எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ கருவாடை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். மறுபடியும் 2வது தடவை தண்ணி ஆட் பண்ணி கருவாடெல்லாம் போட்டு அலாசி எடுக்க போகிறேன். 2 தடவை நம்ம அலாசி எடுக்கும்போது நல்லாவே கருவாடு நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும். அதே சமயம் அதில் இருக்க எக்ஸஸான சால்ட் எல்லாமே நமக்கு இதிலேயே ரிமூவ் ஆயிரும். அதனால் 2 தடவை நல்லா அலாசிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு ரொம்பவே க்ளீன் ஆகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருவாடு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தொக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணுங்கிறத பார்க்கலாம். கருவாடு 150 கிராம்ஸ், புளி ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம தொக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் ஆயில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய வெங்காயம். இது நல்லா ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா தக்காளியோட ஃப்ரை ஆகட்டும். கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கூடவே கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா கூட. இப்போ வந்து கருவாடு கூட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலை. இது அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து கெட்டியாகி வரணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதித்து கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கருவாட்டிலேயே ஏற்கனவே சால்ட் இருக்கிறதுனால நான் ஆரம்பத்தில் சால்ட் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சால்ட் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சால்ட்டு, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தொக்கு வந்து நல்லா கெட்டியாக வரணும். அதனால் நம்ம மறுபடியும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா குக்காகி வரணும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க லிட் போட்டு. இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குக்காகி ஆயிலெல்லாம் நல்லா செப்ரேட் ஆகி வந்திருக்குங்க. நம்மளோட தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தொக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக, அதே சமயம் சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்ற அளவு கன்சிஸ்டன்சியோடு வந்திருக்கு. அதே சமயம் கருவாடு நல்லா குக்காகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு ரொம்பவே சூப்பர்வாக ரெடி ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரச சாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ வர வின்டர் சீசனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.